நினைத்தேன் வந்தாய் சீரியலுக்கான எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவும் பாரு. அஞ்சலி பெட்டில் படுத்திருக்கும் போது சுடர், இங்கே பாருமா அஞ்சலி, நான் உன் அம்மா வந்திருக்கேன், எந்திரி அஞ்சலி, நீ இந்த நிலைமையெல்லாம் படுத்திருக்க கூடாது, தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாரு அஞ்சலி, நான் உன்னோட சுடரம்மா பேசுகிறேன், நீ கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சிரு அஞ்சலி, நீ இந்த மாதிரி படுத்திருந்தனா என்னால் தாங்க முடியல அஞ்சலி, அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அஞ்சலியோட கை அசையுது சுடரோட குரலை கேட்டுட்டு. இதையெல்லாம் வெளியிலேருந்து நின்றுட்டு அந்த ஸ்வேதா பார்த்துடுறாங்க. அஞ்சலி கண்ணு முழிச்சிட்டா போல இருக்கு, அப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனோகரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏய், நீ பண்ண வேலையை பற்றியா, இப்போ அஞ்சலி கண்ணு முழிக்க போகிறா அப்படின்னோன்னு டாக்டர்கிட்ட சுடர் சொல்கிறாங்க. அஞ்சலியோட கையை அசைஞ்சுது, எல்லோரும் வாங்க அப்படின்னு உள்ளே கூப்பிட்ரு போனேனே. டாக்டர் பார்த்துட்டு அஞ்சலி கையை அசைகிறத பார்த்தோன்னே, நீங்கள் பேசுங்க சுடர், அப்போ தான் உங்கள் பேச்சுக்கு தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பேச சொல்கிறாங்க. அப்போ சுடர் திரும்பவும், அஞ்சலி கண்ணை முழிச்சு பாரு அஞ்சலி, நான் தான் சுடரம்மா வந்திருக்கேன் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ சுடரோட பேச்சுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அஞ்சலி பொறுமையாக கண்ணை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல வேலை சுடர், நீங்கள் பேசுனதுனால தான் இந்த குழந்தை கண்ணை முழிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சுடர் எல்லோரும் கிட்ட நின்றுட்டு, அஞ்சலி என்னம்மா ஆச்சு, நீ எப்படிரா கேபின்குள்ளே தானே இருந்த, நீ எப்படி அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்த, ஏன் மொட்டை மாடி போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அப்போ நான் தனியாக போல் என்ன ஸ்வேதா சித்தி இருக்காங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கவும், என்ன சொல்கிற அஞ்சலி அப்படின்னோடனே, இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பாட்டி இருக்காங்கல்ல, ஆமாம் சாரதா பாட்டி, அவங்கள இவங்க கொலை பண்ண வந்தாங்க ஸ்வேதா சித்தி, அப்போ அதை நான் பார்த்துட்டேன், அதனால் என்னை வாயெல்லாம் மூடி தண்ணி தொட்டிக்குள்ளே பார்த்துட்டியா, நீ வெளியில் போய் சொல்லிடுவீல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே என்னை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற அஞ்சலின்னொன்னே, ஆமாம் நம்ம வீட்டுக்கு வந்த ஸ்வேதா சித்தி நடிக்கிறதுக்காகவும் சொத்துக்காகவும் தான் வந்திருக்காங்க, இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க டாடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட எழில் கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. ஏய் ஸ்வேதா, அப்போவே சுடர் சொன்னா, நான் தான் உன்னை நம்பாமல் இருந்துட்டேன், இப்படி ஒரு குழந்தைய கொல்ல பாத்திரி, உன்னை இன்னைக்கு விடமாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்வேதா அங்கே தான் எங்கேயாவது இருப்பா, அவளை பிடிச்சே ஆகணுங்கும்போது ஸ்வேதா இதை எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு ஓடிடுறாங்க வெளியில். அப்புறம் எல்லோரும் பிடிச்சி வச்சிடுறாங்க. குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம போலீஸுக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு குழந்தைங்க சொன்னோன்னே, மனோகரியும் அதே செய்யலான்னொன்னே, என்ன மனோ பேசுகிற, சின்ன குழந்தைய கொலை பண்ண பார்த்துருக்கா, அவளை போலீஸுக்கிட்ட பிடிச்சி கொடுக்கணுங்கிறா, என் அஞ்சலிக்கு ஏதாவது ஆயிருந்தா அவளை இந்நேரத்துக்கு நான் கொன்னே போட்டிருப்பேன், எதுக்கும் தயங்கியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்லிகிட்ருக்காரு. கனகவல்லி பாட்டியும், இங்கே பருப்பா எழில், நீ ஏற்கனவே இந்து விஷயத்தில் உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்னு நினச்சோம், இப்போ அந்த அஞ்சலி விஷயத்துலேயும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கேன், அப்புறம் குழந்தைங்க நிலைமையை நினச்சிப்பாரு, நீ அவளை ஏதாவது பண்ணிடுவா, ஆனால் ஒன்று தூக்கி உள்ளே போட்டால் குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் அப்படின்னு எழில் ஃபோன் பேசும்போது போலீஸ் சொல்லிடுறாங்க. அவங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பணக்கார வீட்டில் போய் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்க எல்லாரையுமே குடும்பத்தையே கொலை பண்ணிட்டா, அந்த பொண்ணு தான் இப்போ உங்கள் வீட்டுக்கும் வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இதை கேட்ட எழில் டென்ஷன் ஆகி, நீங்கள் இங்கேயே இருங்க, இவ நம்மளை மட்டும் இந்த மாதிரி பண்ணலை, ஏற்கனவே ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்கலாம், இவளை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவ, இவளை இன்னுமேலும் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழில் பின்னாடியே ஓடுறாப்புல. ஸ்வேதாவை துரத்திக்கிட்டே ஓடி பிடிச்சிடுறாப்புல. அப்போ இங்கே பாரு, உன்னை யார் அனுப்பினாலும் சொல்லுன்னு பளிச்சுன்னு கன்னத்தில் அறையிறாரு. சின்ன குழந்தைய கொலை பண்ண பார்த்துருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அது என்னை மன்னிச்சிருங்கன்னு ஸ்வேதா சொல்லும்போது, இங்கே பாரு, நீ ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணியிருக்க, நீ தெரியாமையா தப்பு செஞ்சுருப்ப, நீ தெரிஞ்சே தான் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்க, உன்னெல்லாம் இதுக்கப்புறம் சும்மா விட்டு வைக்கக்கூடாதுன்னு அடித்து யார் உன்னை வர வச்சது, என் குடும்பத்தை பற்றின எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீ என் இந்துவோட தங்கச்சியா, நீ ஒரு கொலைகாரியெல்லாம் இந்துவோட தங்கச்சியா, ஒழுங்காக உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா, அந்த விஷயத்தில் யார் இருக்கான்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஸ்வேதா
சொல்கிறதுக்காக வாயை எடுக்கிறாங்க. அப்போ மனோகரி பின்னாடியே வந்து துப்பாக்கியால் சுட்டு கொன்னுட்டு ஓடி போயிடுறாங்க அங்கேருந்து. எழில் வந்து யார் அது சுட்டதுன்னு தேடி பார்க்குறாரு. கிடைக்கல. என்னன்னா போலீஸும் வந்துடுறாங்க. என்ன ஆச்சு இவளுக்கு அப்படிங்கும்போது, இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன், யாரோ வந்து துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க, யாருன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாப்புல. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. இவ வந்து ரொம்ப கிரிமினல் தான், இவளை என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம், இவெல்லாம் சாக வேண்டிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழில் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ ராமையாட்ட கேட்குறாரு, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. இந்த ஸ்வேதா ஏற்கனவே நம்ம சொத்தெல்லாம் எழுதி வாங்க பிளான் பண்ணியிருக்கா. நான் மட்டும் அன்னைக்கே எழுதி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கேன், அவள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு அன்னைக்கே எஸ்கேப் ஆகியிருப்பா. சுடர் வந்து சொன்னதுனால மட்டும்தான் நம்ம வந்து எழுதி கொடுக்காம இருந்தோம். சுடர் நல்ல விஷயம் பண்ணியிருக்கா, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு யோசிச்சிருக்கா. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். சுடருக்கா வந்து நான் அவள் பேச்சை கேட்டிருந்துருக்கணும்ல. என் மேலே தான் தப்பு இருக்குது, குழந்தைங்க மேலே. அவளை மாதிரி அக்கறை காட்ட யாரும் கிடையாது. நான் இந்த மாதிரி எப்படி ஸ்வேதா வந்து நம்பினேன்னு தெரியல. நான் மட்டும் எழுதி கொடுத்துருந்தா இந்துவோட ஆசை என்ன ஆயிருக்கும். இந்துவோட ஆசை அவளோட தங்கச்சிக்கு எல்லா சத்தையும் எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவளோட கடைசி ஆசையாக இருந்தது. அது எல்லாமே இப்போ வந்து தப்பாக போயிருந்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காப்புல.